ஒரு சிறிய சம்பவம் உலக வரலாற்றையே மாற்றுமா? ஒரு மனிதன் எடுத்த ஒரு முடிவு கோடிக்கணக்கான உயிர்களின் விதியை தீர்மானிக்குமா? இந்த கேள்விக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய பதில்தான் முதலாம் உலகப் போர். முதலாம் உலகப் போர் 1914 முதல் 1918 வரைக்கும் நடக்குது. மனித வரலாற்றிலே முதல் முறையாக உலகம் முழுவதையும் ஒரு பெரிய யுத்தத்தில் இழுத்துச் செல்றது இந்த முதலாம் உலகப் போர் தான். இதற்கு முன் பல போர்கள் நடந்திருந்தாலும் இந்த அளவுக்கு பல நாடுகள் ஒரே நேரத்தில் மோதியது அதுதான் முதல் தரம். இந்த போர் ஆரம்பித்த போது யாருமே இதன் விளைவுகளை முழுமையாக புரிஞ்சு கொள்ளல. ஆனால் இந்த போர் முடிகிற நேரத்தில் இந்த உலகமே முழுமையாக மாறி போய் இருக்குது. இந்த போர் என்னதான் ஐரோப்பாவில் தொடங்கினாலும் அதன் தாக்கம் உலகம் முழுவதுமே பரவுது. அப்போது உலக அரசியல் சூழ்நிலை மிகவும் பதற்றமாக இருக்கு. நாடுகள் தங்களோட சக்தியை அதிகரிக்கிறதுக்காக போட்டிடுறாங்க. ஜெர்மன், பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகளும் தொழில்துறை மற்றும் இராணுவ சக்தியில முன்னுரிமை பெற முயல்றாங்க. இதனால ஆயுத போட்டி அதிகரிக்குது. பெரிய கப்பல்கள், புதிய துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள் இவை எல்லாமே அதிக அளவில் தயாரிக்கப்படுது. நாடுகள் எப்போதுமே போர் வெடிக்கலாம் என்ற மனநிலை தான் அந்த நேரத்தில் இருக்கிறாங்க. இதற்கு மேலாக தேசியவாதம் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஒவ்வொரு நாடும் தங்கள் நாட்டின் பெருமை உயர்த்த முயற்சி செய்கிறாங்க. குறிப்பாக பால்கன் பகுதியில் இருந்த சிறிய நாடுகள் பெரிய பேரரசுகளிடமிருந்து விடுதலை பெற முயல்றாங்க. இது பல இடங்கள்ல மோதல்களை உருவாக்கியது. அதே சமயம் பேரரசு விரிவாக்கமும் பெரிய காரணமாக தான் இருக்குது. ஐரோப்பிய நாடுகள் ஆப்பிரிக்கா மற்றும் ஆசியாவில் தங்கள் காலனிகளை அதிகரிக்கிறதுக்கும் போட்டி போடுறாங்க. இதனால நாட்டுகளுக்குள்ள போட்டியும் பகைமையும் அதிகரிக்குது. இந்த பதற்றமான சூழ்நிலையில கூட்டணிகள் என்றது ஒரு முக்கியமான பங்காற்றுது. நாடுகள் தங்களை பாதுகாக்கிறதுக்காக மற்ற நாடுகளுடன் ஒப்பந்தங்களை செய்கிறாங்க. இதனால உலகம் பெரிய 2 அணிகளாக பிரியுது. நேச நாடுகள், மைய சக்திகள் என்று. இதில் நேச நாடுகளாக பிரிட்டன், பிரான்ஸ், ரஷ்யா என்பவற்றையும் மைய சக்திகளாக ஜெர்மன், ஆஸ்திரியா, ஹங்கேரி என்பவற்றை நம்ம சொல்லலாம். இந்த கூட்டணிகள் ஆரம்பத்தில் பாதுகாப்புக்காக உருவாக்கப்பட்டாலும் பின்னர் அவை பெரிய பிரச்சனையாகவே மாறுது. ஏனென்றா ஒரு நாடு போரில் ஈடுபட்டால் அந்த கூட்டாளிகளை தானாகவே அந்த போரில் இழுக்கப்படுவாங்க. இந்த எல்லா காரணங்களும் இருந்த போதிலும் போரை நேரடியாக ஆரம்பித்து வச்ச சம்பவம் ஒன்று தான். 1914 ஜூன் 28 அன்று இளைஞன் ஒருவன் ஆஸ்திரிய ஹங்கேரி நிலவரசர் ஆர்ச்டியூக் பிரான்ஸ் பெர்டினண்ட் அவர்களை சராயவோ நகரத்தில் வச்சு சுட்டுக் கொள்றான். இந்த சம்பவம் ஒரு சாதாரண கொலை அல்ல. இது உலகத்தை ஒரு பெரிய போரை நோக்கி தள்ளிய ட்ரிகராக மாறுது. இதன் பிறகு ஆஸ்திரியா ஹங்கேரி செர்பியாவுக்கு எதிரான போரை அறிவிக்குது. ரஷ்யா செர்பியாவுக்கு ஆதரவாக வந்தாலும் ஜெர்மன் ஆஸ்திரியாவுக்கு ஆதரவாக இணையுது. பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ் தங்களது கூட்டணிகளாகவே போரில் இணைகிறாங்க. இவ்வாறு சில நாடுகளுக்குள் இருந்த பிரச்சனை உலகப் போராக மாறுது. போர் ஆரம்பித்ததும் இது விரைவில் முடியும் என்று எல்லாரும் நினைச்சாங்க. ஆனால் இது முற்றிலும் மாறுபட்டதாக இருந்துச்சு. ஜெர்மன் பிரான்ஸை விரைவாக தோற்கடிக்க முயன்றது. ஆனால் அது தோல்வியடையுது. இதன் பிறகு குழிப்போர் தொடங்குது. இந்த போர் முறையில் வீரர்கள் நிலத்தில் ஆழமான குழிகளை தோண்டி அதில் இருந்து சண்டையிடுறாங்க. இந்த குழிகள் 100கணக்கான கிலோமீட்டர் வரைக்கும் நீளுது. வீரர்கள் மழை, குளிர், பசி, நோய் ஆகியவற்றுடன் போராடுறாங்க. இந்த சூழலில் வாழ்வதே ஒரு பெரிய சவாலாக அமையுது. இந்த போரில் மிக கொடூரமான அம்சம் அதன் உயிரிழப்புகள் தான். 1916 நடந்த வெர்டன் போர் மற்றும் சொம்மே போர் ஆகியவை இதற்கு ஒரு உதாரணம். இந்த போர்களில் லட்சக்கணக்கான வீரர்கள் உயிரிழக்கிறாங்க. ஆனால் எந்த நாட்டுக்கும் ஒரு பெரிய வெற்றி என்றது கிடைக்கல. இது போரின் அர்த்தமற்ற தன்மையை வெளிப்படுத்துது. இந்த போரில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுது. இயந்திர துப்பாக்கிகள், விஷவாயு, டாங்கிகள், விமானங்கள் இவை எல்லாம் முதல் முறையாக பெரிய அளவில் பயன்படுத்தப்படுது. இது போரின் கொடூரத்தையும் இன்னும் கூடுதலாகவே அதிகரிச்சிச்சு. வீரர்கள் மட்டுமில்லாமல் பொதுமக்களும் இதன் தாக்கத்தால் பாதிக்கப்படுறாங்க. நகரங்கள் எல்லாம் அழியுது, பொருளாதாரம் சிதைவடைந்தது, மக்கள் பட்டினியால் தவிச்சாங்க. 1917 இந்த போரில் ஒரு முக்கியமான மாற்றம் ஏற்படுது. ரஷ்ய புரட்சி காரணமாக ரஷ்யா போரில் இருந்து விலகுது. இது மைய சக்திகளுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் அதே நேரத்தில் அமெரிக்காவும் போரில் இணையுது. அமெரிக்காவின் வருகை நேச நாடுகளுக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக அமையுது. புதிய படைகளாக இருக்கட்டும், பொருளாதார உதவி இவை எல்லாமே போரின் நிலைமையை மாற்றுது. 1918 ஜெர்மன் தனது கடைசி முயற்சியை மேற்கொண்டது. ஆனால் அது தோல்வியடையுது. நேச நாடுகள் முன்னேறி ஜெர்மன் பலவீனம் அடையுது. இறுதியாக 1918 நவம்பர் 11 போர் நிறுத்தம் அறிவிக்கப்படுது. இந்த நாளே முதலாம் உலகப் போர் முடிவடைந்த நாளாகும்.
போரின் முடிவில் 1919 வெர்சாய்ல்ஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இந்த ஒப்பந்தம் ஜெர்மனிக்கு கடுமையான தண்டனைகளை விதிக்குது. ஜெர்மனி தனது நிலப்பகுதிகளையும் இழக்குது. மேலும் ஜெர்மனியின் இராணுவமும் கட்டுப்படுத்தப்படுது. மேலும் பெரிய அளவில் இழப்பீட்டு செலுத்த வேண்டிய நிலையும் ஜெர்மனிக்கு ஏற்படுது. இந்த தண்டனைகள் ஜெர்மனியில் ஒரு கோபத்தையும் அதிருப்தியையும் உருவாக்குது. இந்த போர்ற விளைவாக பல பேரரசுகள் சிதைவடையுது. ஆஸ்திரியா, ஹங்கேரி, ஒட்டோமான், ஜெர்மன் போன்ற பேரரசுகள் வீழ்ச்சியை சந்திக்குது. புதிய நாடுகளும் உருவாகுது. உலக அமைதியை பாதுகாப்பதற்காக நாடுகள் சங்கம் உருவாக்கப்படுது. ஆனால் அது எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறவில்லை. முடிவாக முதலாம் உலகப் போர் மனித வரலாற்றிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. இது உலக அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக அமைப்புகளை முற்றிலும் மாற்றுது. ஆனால் இந்த போர் ஒரு முடிவு அல்ல, அது இன்னும் பெரிய ஒரு போருக்கான ஆரம்பம். அதுதான் இரண்டாம் உலகப் போர்.